என்னாச்சு உங்களுக்கு? ஏன் தூக்கம் வரலையா? என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீ எப்படி இவ்வளவு நல்லவளா இருக்கேன்னு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள்லயே எல்லாரும் மனசையும் ஜெயிச்சிட்ட. ஒரு வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க. இந்த வீட்டுல இப்ப எல்லாருக்கும் என்னை விட ஒன்னதான் பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரக்யாவையும் அபியூஸுக்கு நீ ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தான். ஒரு பொண்டாட்டியா உன் கடமையெல்லாம் செய்யற. ஒவ்வொரு நாளும் எனக்கு துணையா இருக்க. ஒரு புருஷன் தான் பொண்டாட்டிக்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானோ அதையெல்லாம் நிறைவேற்றிட்ட. உங்க எக்ஸ்பெக்டேஷன்ல கம்ப்ளீட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி நீங்க புகழ்ந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க தூக்கம் கம்ப்ளீட்டே ஆகாது. பாருங்க எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு. மணி 12 ஆயிடுச்சு. ஓ, மணி 12 ஆயிடுச்சு. சரி, அதுக்குன்னா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. சோ as a wife நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணோம்ல. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சரி, பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ணிட்ட. ஆனா என் பர்த்டே கிஃப்ட்டுங்க. என்னோட கிஃப்ட் நாளைக்கு தான் உங்களுக்கு கொடுப்பேன். இல்ல, எனக்கு இப்பவே கிஃப்ட் வேணும். என்னங்க நீங்க நாளைக்கு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆனா நீங்க இப்ப கேக்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, நான் எதிர்பார்க்கிற கிஃப்ட உன்னால இப்ப கூட கொடுக்க முடியுமே. நான் இப்ப கூட கொடுக்கலாமா? என்ன என்ன? இங்க பாரு அலியா, நான் உன் கூட சண்டை போடுவேன். ஆனா நான் உன் ஃபேன். மை காட், இந்த டாக்டர் நீ எப்படி ஓட விடுற? அவன் வேலையை கெடுத்துட்டு நம்ம வேலையை நீ ஈஸி ஆக்கிட்ட. அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு போலாமா? நீங்க 2 பேரும் யாரா? அப்புறம் பின் வழியா நீங்க எங்க போறீங்க? சொல்லுங்க, பேஷண்ட் கூட்டிட்டு எங்க போறீங்க? மோகன் இருக்காரு இல்லையா, அவர்தான் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் பேக் சைடு பக்கமா கூட்டிட்டு போக சொன்னாரு. இவதான் கோமால இருக்கால, இவளால தன்னால போக முடியாததான் நாங்க கூட்டிட்டு போறோம். என்னங்க நீங்க உள்ள நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் தேவைப்படுது, அங்க போகாம எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பார்த்து கூட்டிட்டு போங்க. ஆலியா, யூ ஆர் தி பெஸ்ட். உனக்கு எப்படி சடனா இப்படி எல்லாம் யோசனை வருது? இப்ப ரொம்ப முக்கியமா புத்திசாலித்தனத்தை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இவளை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போற. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நீ எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை உன் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ தான் என்னோட பிரக்யான்னு உன் வாயால் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நாளைக்கு பிரபா பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த உண்மையை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம்
நானும் என் குண்டச்சியும் நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். வா வாலியா, யூ ஆர் தி பெஸ்ட். என்னமா மூளை யூஸ் பண்ணி இவள ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்ட? நிக்கல் கூட அவுட் ஆஃப் டவுன். யாருக்குமே நாம இவளை இங்க வச்சிருக்கிறது தெரியாது. அவ்வளவுதான், இவளுக்கு முழிப்பு வந்தா போதும். நாம இந்த ஃபேக் ரியல் பிரக்யான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். உனக்கு சாப்பாட்டை பிளேட்ல வச்சா கூட ஒழுங்கா சாப்பிட தெரியாது. அதனால ஓவரா யோசிக்காத. இவளுக்கு ஒரு நல்ல டாக்டரை அரேஞ்ச் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இவளுக்கு ஷாக் கொடுத்து நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கணும். யூ வாட் ஆலியா, ஒவ்வொரு முறை உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்கும். ஆசீர்வாதம் தானே? வா, இதான் என் காலு. நேரா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. யூ நோ வாட், நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். இதுக்கு தான் அவசரப்பட்டு வார்த்தை விடக்கூடாது. இல்லனா இப்படிதான் மாட்டிக்கணும். யோசிக்காம பேசக்கூடாது. யூர் ரைட். யோசிக்கிறதுனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடுத்து நீ என்ன பண்ண போற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் மாதிரி இல்லாம இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். பாரு, அந்த இடியட்டால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஃபயர். எவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்த மறுத்துட்டான். எது தப்பு எது சரின்னு ஆராய்ச்சி பண்ணாம நியாயம் தர்மம் பார்க்காத லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு நல்ல டாக்டரை நம்ம பிடிக்கணும். நாம சொல்றத கேட்கிற டாக்டரா இருக்கணும். நம்மள எதிர்கேள்வி கேட்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் கிடைச்சிட்டாங்கன்னா இந்த பொன்னிய நம்ம ஜாக்பாட்டா யூஸ் பண்ணலாம். இவளை வச்சு அந்த வீட்ல நம்ம ராஜ்யம் பண்ணலாம். சடனா இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. முதல்ல நான் தான் பிரக்யானை ஒத்துக்கணும்னு என்னை வற்புறுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் என் பின்னாடி ஏதோ செக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஓ காட், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் டீ கூட குடுக்கல. நானு திட்ட போறாரு. இன்னைக்கு அவனோட பிறந்த நாள் இல்ல, உனக்கும் இது ஸ்பெஷல் டே தான். ஆமாக்கா, இது உண்மையாவே ஸ்பெஷல் டே தான். த்ரிஷா கிட்டே கேட்டு பார்க்கலாம். நேத்து டேபிள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். த்ரிஷா, நேத்து என்னாச்சு? எனக்கு சர்வ் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் பிரபாவையே பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எல்லாத்தையும் என் சாரி மேல கொட்டிட்டேன். சாரிக்கா, அது தெரியாம நடந்துருச்சு. த்ரிஷா தடுமாறுறா. அப்ப இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆண்டா, அவரோட நீ சைகையில என்ன பேசிக்கிட்டு இருந்த? மாமா கூடவா? ஆ, இல்ல, நான் மாமா கூட எதுவும் சைகையில பேசலையே. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? போதும் போதும். எங்க பாரு த்ரிஷா, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா அது சொல்லிடு. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். ஆனா உன்னால என்கிட்ட பொய் சொல்லவே முடியாது. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எனக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருக்கா. நான் போயிட்டு வரேன். டீ எடுத்துட்டு போகாம போற? எங்க பாரு த்ரிஷா, நீ என்ன உன் அக்காவா நினைக்கிறல்ல, உன்னால என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. இல்ல, நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கல. அப்போ உண்மையை சொல்லிடு. ஓகேக்கா, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆனா ப்ளீஸ் நீங்க மாமா கிட்ட மட்டும் எதுவும் கேட்காதீங்க. இல்ல, நான் கேட்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். ஓகே. ஆக்சுவலி அக்கா, இந்த பிளான் எல்லாமே நானும் மாமாவும் தான் பண்ணோம். அவரு கண்டுபிடிச்சிட்டாரு நீங்க தான் பிரக்யாக்கான்னு. ஆனா நீங்க பொன்னி மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொன்னாரு. ஸோ அதனால அவரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா எல்லா தடவையும் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். உங்களோட ஏதாவது பர்த் மார்க் செக் பண்ண சொல்லி. அதை தான் அவரு தேட ட்ரை பண்ணாரு. அவ்வளோதான். அக்கா, நீங்க இதெல்லாம் மறைக்கணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க தான் பிரக்யாக்கான்னு மாமா கிட்ட சொல்லிடலாம்ல. எல்லார விட மாமாவை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களை அவர் நிறைய எதிர்பார்த்தாரு. எவ்வளவு துடிச்சாரு அவரு. அவருக்கு இப்ப நீங்க தான் பிரக்யாக்காங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க எதுக்காக இன்னும் சொல்லாம இருக்கீங்க? அக்கா, நீங்களும் அவரை விட்டு எவ்வளவு தள்ளி இருக்கீங்க. உங்களுக்கு அந்த துடிப்பு இல்லையா? உங்களுக்கு அவர்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடணும்னு தோணலையா?
இவ்ளோ கிட்ட இருந்தும் அவரால உங்ககிட்ட நெருங்க முடியல. அண்ட் இதுல மாமாவோட தப்பு எதுவும் இல்லையே. போதும்க்கா, நீங்க இப்ப வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க நீங்க தான் பிரக்யாக்கான்னு. போய் மாமா கிட்டயே சொல்லுங்க நீங்க தான் பிரக்யாக்கான்னு. இன்னைக்கு பிரபாக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இத சொல்லி நீங்களும் உங்க நாளை ஸ்பெஷல் ஆக்குங்க. மாமா கிட்ட போய் சொல்லுங்கக்கா அவரை நீங்க எவ்வளவு விரும்புறீங்கன்னு. அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ப்ளீஸ்க்கா, இனி இந்த நாடகம் போதும். அப்புறம் அக்கா, நீங்க மாமா கிட்ட நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் அவரு என்ன தப்பா நினைச்சிடுவாரு. ப்ராமிஸ்? ஓகே. என்ன இப்படி நடந்துருச்சு? நான் எதுக்காக அவர்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கேனோ அது இன்னும் நடக்கவே இல்லையே. நான் இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் பொண்ணு நிலைமை. இவர்கிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணட்டும். அவரை கொல்ல நினைக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்காம அவர்கிட்ட என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியாது. அவரை கொல்லணும்னு நினைக்கிறது யாருன்னு தெரியலையே. யாரா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நெருக்கமானவங்க தான் எங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐம் so சாரி மேம். நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க ஏதோ யோசனையில இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒருத்தரை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்தேனா, அதான். யார பத்தி மேடம்? சிமோனிகா அவரை கொல்ல நினைக்கிறவங்க யாருன்னே தெரியல. அவரையே கொல்ல நினைக்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதனால அவரை கொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. யாரா இருந்தாலும் அவங்க சாரோட எதிரிதான். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட லட்சியம் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சிமோனிகா இவரு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது இவருக்கு யார் எதிரிங்க இருக்க முடியும்? மேம், சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா நம்ம நல்லது செய்யறோம்னு நினைச்சு மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிடுவோம். ஒருவேளை எப்பயாச்சும் அபி சார் யாருக்காச்சும் கெடுதல் பண்ணிருக்கலாம்ல, உங்களுக்காக இல்ல வேற யாருக்காகவாச்சும் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சு இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிருக்கலாம். தெரியல, அப்படியும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து தாக்குறது, மத்தவங்க உயிரை எடுக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? சிமோனிகா, போதும், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நான் இப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன். யார் அந்த ஆள்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீருவேன். உனக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன் பிரக்யா. உன்னால கண்டுபிடிக்க முடியாது. என் லட்சியத்தை உன்னால தடுக்கவும் முடியாது. எனிவே, இவ்ளோ காலையில நீ என்னங்க? மேம், நேத்து சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பிரபா சாரோட பர்த்டேல, சோ ஸ்பெஷல் பார்ட்டிக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அதோட ஏதோ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. ஓ, எனக்கு கூட அவரு ஃபோன் பண்ணி தான் சொன்னாரு. வேற எதுவும் தெரியாது மேம். சிமோனிகா, எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா. மேம், சார் என்ன கூப்பிடுறாரு. சோ ப்ளீஸ். அவர் அப்படி என்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு? என்கிட்ட கூட எதுவும் சொல்லல. ஒருவேளை இவரு நான் தான் பிரக்யாங்கிற விஷயத்தை நிரூபிக்க போறாரா என்ன? இல்ல அவரோட என்ட்ரி பேக் என்ட்ரில இருந்து தான், ஃப்ரண்ட் என்ட்ரி கிடையாது. இங்க பாரு, அந்த என்ட்ரி எப்படி இருந்தாலும் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருடா. அது வந்து சொல்றத முதல்ல அப்புறம் பேசலாம். என்னடா பண்ற? உன் ஷோ பத்தி பேசிக்கிட்டு டேய், இருக்கேன். ஷோ எல்லாம் வரும் போகும். ஆனா என்கிட்ட இருக்கிற ஐடியா மறுபடியும் வர சான்ஸ் இல்ல. சரி, என்ன ஐடியா அது? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த பிரக்யா யாருக்காக அதிகமா கன்சர்ன் காட்டுவா? ஆஃப் கோர்ஸ் உனக்காக தான். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்ப அவளோட நிலைமை என்ன ஆகும்? என்னடா அப்படி பேசுற நீ? என்ன பேசுறேன்னா, டேய், இது ரொம்ப சிம்பிளான விஷயம்டா. நீ கிளைமேக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எமோஷனல் ஆனா எப்படி? நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. அவளோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க உலகத்தையே தலைகீழ ஆக்கிடுவாங்கடா. உண்டு பண்ணிடுவாங்க. ஆகட்டும். அபி, இது என்ன சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை நினைச்சியா? ஸ்ட்ரெயிட்டா என்ன விஷயம்னு சொல்லி தொலை. பிரபா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் அவளை அழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா நான் தான் பிரக்யா, உங்களோட குண்டச்சி, அது இதுன்னு அவவாயிலேயே ஒத்துப்பா. ஐடியா நல்லதா இருக்கு, பட் இதுக்காக நாங்க தேவையில்லாம ஒன்னும் ஹர்ட் பண்ணணுமே. எங்களுக்கு எப்படி மனசு வரும் சொல்லு? ஏய், ஹர்ட் பண்ணு. ஐ டோன்ட் மைண்ட். அதுக்கும் ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னது அபி? உன்னோட பர்த்டே, உன்னோட இந்த ஸ்பெஷல் டேல, இந்த பார்ட்டி டைம்ல நாம ஒரு ஆளை வேஷம் போட்டு உள்ள வர சொல்லிடலாம். நீ உன்னோட கேக்க கட் பண்ணுவல்ல, நீ கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்னோட வயித்தை கட் பண்ணிடுவான். How is that? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னடா உளர்ற? அட ஷூ, நான் மெயின் விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது பாரு,
அந்த ஆளு உண்மையான கத்தியை வச்சு குத்த போறது இல்ல, டம்மி கத்தியை வச்சுதான் என்ன அட்டாக் பண்ணுவான். ஓ லைக் தட். லைக் தட் பிரதர். அவன் என்ன குத்திட்டு ஓடினதுக்கு அப்புறம் ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரத்தத்தை பார்த்த உடனே பிரக்யா டென்ஷன் ஆகி காய்மொயின்னு கத்துவா, அழுவா, கதறுவா, என்னென்னமோ பண்ணுவா. அப்புறம் உள்ள இருந்து கண்ணீர் வெளியே வரும்போது எல்லா எமோஷன்ஸும் வெளியே வரும். என்ன விட்டுட்டு போகாதீங்க. அப்புறம் நான் அந்த கத்தியை புடிச்சுக்கிட்டு அவகிட்ட ஓடி போய், பிரக்யா எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் தப்பிச்சிட்டேன். சூப்பர் ஐடியா. நீ நீ எப்போ வந்த? நீங்க மர்டர் சீன் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா? ஆமா. ஓ வாவ். நீ டோர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? கமன் கமன், இது ஊர் ரூம் தானே? சரி இப்போதைக்கு என்ன? சரி அதுக்கு என்னவா? உங்க 2 பேருக்கும் இந்த பிளான் தான் கிடைச்சதா என்ன? நீங்க அந்த மாதிரி உங்க வயித்த அட நாங்க ஜஸ்ட் அவளை அழ வைக்க போறோம், எமோஷனல் ஆக்க போறோம், அவ்வளவுதான். எமோஷனல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடடா இதெல்லாம் டிராமா தான். இது டிராமான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதுல. அவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க மாமா. இதுக்காக இந்த மாதிரியா பிளான் போடுவீங்க? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏய் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷா, இங்க பாரு, மூளையை கசக்கி இந்த பிளானை யோசிச்சிருக்கான். இப்ப போய் நீ இத பிரக்யா கிட்ட சொன்னீனா அப்புறம் பிளானே கெட்டு போயிடும். ப்ளீஸ். பிரக்யா கழுறதே என்னால பார்க்க முடியாது. நான் இப்பவே அவங்க கிட்ட போய் சொல்ல போறேன். அப்ப நான் நடந்து உன்னை பார்க்க முடியுமா? என்னோட பிரக்யா எனக்கு கிடைக்கணும்னு இவளுக்கு எண்ணமே இல்ல பிரபா. அவங்க கிடைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுக்காக இதுதான் பிளானா? என் மைண்ட்ல எனக்கு வேற எந்த பிளானும் தோணல. இந்த ஒரு ஐடியா தான் வந்தது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ அதை கடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க, ஒருவேளை எனக்கு இது தெரியாம இருந்திருந்தா இந்த பிளான் ஓகே தான். பட் இப்ப இந்த பிளான் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நான் எப்படி நடக்க விடுவேன்? இங்க பாருங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் இப்பவே அக்கா கிட்ட சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ பிரபாவை லவ் பண்றியா? I'm asking you something. Do you love him? பிரபாவை நீ லவ் பண்றியா இல்லையா? அதுக்கு இது பாரு, நானும் என்னோட குண்டச்சியை ரொம்ப லவ் பண்றேன். சோ நான் என்ன பண்ணாலும் என்னோட லவ்க்காக தான் பண்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும்ல. உனக்கு உன்னோட லவ் கிடைச்சிருச்சு, ஆனா என்ன அந்த மச்சத்தோடயே வாழ சொல்றியா? எனக்கு என்னோட மச்சம் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த மச்சம் நான் தான் பிரக்யான்னு என்கிட்ட சொல்லல. இது பாரு, நான் உன்னை என்னோட தங்கச்சியை தான் பாக்குறேன். அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் த்ரிஷா. உன் புருஷனும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றான், நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றோம். சோ ப்ளீஸ் இந்த பிளானை நீ பிரக்யா கிட்ட போய் சொல்லாத. இந்த பிளான் நீ அவங்க கிட்ட சொல்லிடாத. எவ்வளவு அழகா ரெக்வெஸ்ட் பண்றான். இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கமா ப்ளீஸ். வேண்டாம். இங்க பாருங்க, என் மனசுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அந்த ஐயோ, மச்சம் த்ரிஷா, மேல சத்தியம். த்ரிஷா ப்ளீஸ், நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவன் நிலைமை பாரு. இங்க பாருங்க, நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. அட்வான்டேஜா? டேய் சொல்லேடா. அட த்ரிஷா நம்ம பேச்ச தட்ட மாட்டாடா. நீ சொல்லக்கூடாது, எங்க மேல சத்தியம். ஆமா, எங்க 2 பேர் மேலயும் சத்தியம். ப்ளீஸ் நாங்க சொல்றத கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் இங்க பாரு, நீ மட்டும் இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா எங்க மொத்த பிளானுமே போய்டும். ப்ளீஸ் Please, ப்ளீஸ் please. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. எவ்வளவு லவ் பண்ற பாத்தியா உன்னோட பொண்டாட்டி? போடா. இப்ப ஏன் குண்டச்சி என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அவ மட்டும் ஆமான்னு சொல்லட்டும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் சேட்டை தான். பிரபாவோட பர்த்டே பார்ட்டில என்ன பண்ண போறாரு? ஒருவேளை நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு அவரை நினைச்சுக்கிட்டு இருக்காரா? நான் என்ன பண்றது? அவரை எப்படி நம்ப வைக்கிறது? எல்லாத்தையும் சொல்லிடணும்னு தான் தோணுது. ஆனா என்னால அவர்கிட்ட இப்ப எதையும் சொல்ல முடியாது. சாகறதுக்கே நீ அவ்வளவு துடிக்கிற? தேங்க்யூ. ஒண்ணும் இல்ல, நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அது என்னன்னா, இங்க இருந்து விழுந்தனா ஜஸ்ட் உனக்கு சின்ன அடிதான் பட்டிருக்கும். ஆனா நான் உன்னை தள்ளி விடுற இடத்துல இருந்து விழுந்தனா நீ ஃபுல்லா காலி ஆயிடுவ. உன்னோட சாப்டரே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். மத்தவங்களை தள்ளி விடணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒழுங்கா நிக்கணும். நான் நிக்க கத்துக்கிட்டேன். இப்போ உன்னை தள்ளி விடுறதுதான் பாக்கி. உன்னை தள்ளி விடுறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் நான் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணியோ அதுதான் உனக்கும் இப்ப நடக்க போகுது. So be careful. நேதி என்கிட்ட ஆலியா எப்படி பேசிட்டு போனாலோ அதே மாதிரி தான் இவளும் பேசுறா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரி சரி, நான் உடனே அங்க வரேன். ஓகே. தனு,
நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன். உனக்கு இந்த கிஃப்ட காட்டணும். ஆன்லைன்ல பிரபாக்காக வாங்கினேன். இது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லேன். அண்ணி இது எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிடுங்களேன். ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அவ அண்ணி சொல்றதையும் கேட்கல. போன்ல கூட யாருக்கும் கேட்க கூடாதுன்னு திருட மாதிரி பேசினா. இவ எங்க போறா, என்ன இம்பார்ட்டன்ட் வேலைங்கிறத நான் பார்த்தே ஆகணும்.